அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா 13 வகையான சாபங்கள். பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம், இப்படி மொத்தமா 13 வகையான சாபங்கள் உள்ளது. பெண் சாபங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணை ஏமாத்துறது, இல்ல உங்களோட சகோதரிகளா இருக்கிறவங்களை நீங்க ஆதரிக்காம விட்டுறது, இல்ல உங்க மனைவியை கையிடுறது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பெண் சாபம் வர ஆரம்பிக்கும். பெண் சாபம் ஏற்பட்டவங்களோட குடும்பமே அழிஞ்சு போகும். அடுத்தது பிரேத சாபம். இறந்த உடல்கள் வச்சுக்கிட்டு அவங்கள தப்பா பேசுறது, அந்த பணத்தை தாண்டறது, இறுதி காரியங்கள் கூட செய்யாம இருக்கிறது, இப்படி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரேத சாபம் வரும். இதனால அவங்களோட ஆயுள் காலம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பிரம்ம சாபம். நமக்கு வித்தையை கத்துக் கொடுத்த குருவை மறக்கிறது, அவரை மதிக்காம இருக்கிறது, அந்த வித்தையை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு பிரம்ம சாபம் கிடைக்கும். இதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து விதமான படிப்புகள், நம்ம பழகின அனைத்துமே பாத்தீங்கன்னா நமக்கு பயனளிக்காம போயிடும். அடுத்தது சர்ப சாபம். எந்த ஒரு பாம்புகளையும் நம்ம தேவையில்லாம கொள்றது இந்த சர்ப சாபமாகும். இதனால நமக்கு பாத்தீங்கன்னா கால சர்ப தோஷம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடியது தடைபட ஆரம்பிக்கும். அடுத்தது பித்ரு சாபம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ம காரியங்களை செய்யாம நம்ம தாய் தந்தைகளை அவமதிச்சுட்டு இருக்கிறது, இதனால நம்ம அடையக்கூடியது பித்ரு சாபம். பித்ரு சாபத்தினால நமக்கு அடையக்கூடிய நஷ்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்துல குழந்தைங்களே பிறக்காம போகும், இல்ல ஆண் குழந்தைகள் பிறக்காம போகும், பிறந்த குழந்தைங்க சீக்கிரமா இறந்தும் போவாங்க. கோசாபம்ங்கிறது பசுவை கொல்றது, பசுவையும் கன்றுவையும் பிரிக்கிறது, பசுவுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சா நமக்கு பசுவோட கோசாபம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நம்ம வம்சமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் நம்ம குடும்பம் தேங்கி போக ஆரம்பிக்கும். அடுத்தது பூமி சாபம். நம்ம பாத்தீங்கன்னா கோபத்தால நம்ம பூமி தாயை போட்டு மிதிக்கிறது, மதிக்காம இருக்கிறது, பூமியில நிறைய குழிகள் தோண்டி பண்றது, இந்த மாதிரி நம்ம பூமாதேவியை நம்ம அவமதிச்சோம்னா இந்த பூமி சாபம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நம்ம பாத்தீங்கன்னா பூமியில வாழ்ற காலத்துல நமக்கு நரக வேதனைகள் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது கங்கா சாபம். அனைவரும் குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம பால்படுத்துறது, ஒரு சுத்தமான நதியை நம்ம அசுத்தம் செய்யறதுனால நம்ம கங்கா சாபம் கிடைக்கும். இந்த கங்கா சாபம் நம்ம கிடைச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதாவது தேவையான இடத்துக்கு தண்ணி தோண்ட ஆரம்பிச்சோம்னா தண்ணி கிடைக்காம போகும். அடுத்தது விருட்ச சாபம். பச்சை மரத்தை வெட்டுறது, கனி கொடுக்குற மரத்தை பாத்தீங்கன்னா பட்டு போக செய்யற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி மரத்தை எரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு விருட்ச சாபம் கிடைக்கும். விருட்ச சாபம் நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம கடன் தொல்லைகள் நோய் நமக்கு அதிகமா உண்டாகும். அதுக்கடுத்து தேவ சாபம். தெய்வங்களுக்கு பூஜை பண்ணும்போது பாதியிலே நிறுத்துறது, கடவுள்களை இழிவா பேசுறது, இழிவா நம்ம நினைக்கணும், நமக்கு இந்த சாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட உறவினர்கள் நம்மளை விட்டு போய் நம்ம தனி மரமா இருக்க ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து ரிஷி சாபம். இந்த கலியுகத்திலயுமே பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறவங்க, தெய்வத்துக்கு சரியா போராடுறவங்க, தெய்வ தொண்டுகளை பண்றவங்களை நம்ம அவமதிச்சோம்னா நமக்கு ரிஷி சாபம் கிடைக்கும். இதனால நம்ம வம்சமே அழிஞ்சு போகும். அடுத்தது முனி சாபம். எல்லா தெய்வங்களையும் சின்ன சின்ன தெய்வங்களையும் வணங்கணும், அதை விட்டுட்டு அவங்களை அவமதிக்கிறதுனால நமக்கு இந்த முனி சாபம் கிடைக்கும். இதனால நமக்கு செய்வினை கோளாறுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து குலதெய்வ சாபம். நம்மளோட குலதெய்வத்தை சரியா பூஜை பண்ணாம நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா இந்த குலதெய்வ சாபம் நமக்கு கிடைக்கும். இதனால குடும்பம் எப்பயுமே ஒரு விதமான துக்கமான சம்பவத்திலே நம்ம இருக்கும். குடும்பத்துல எப்பயுமே பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும்.